ஹாய் அங்கிள். ஹாய். ஓகே அங்கிள், இந்த அலோரா சாக்ஸ் போட்டு பின்னாடி பேக் பெயின் போச்சுன்னு சொல்றீங்க. ஆமா. எப்படி? ஏன்னா எனக்கு வந்து பேக் பெயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா இருக்கு. 8 வருஷம் இருக்கு. நான் வந்து ஒவ்வொரு 2 வருஷமும் நான் போயிட்டு இன்ஜெக்ட் பண்ணுவேன். அந்த ஜெல் இன்ஜெக்ட் பண்ணுவேன். ஸோ அது காஸ்ட் பார்த்து பாத்தீங்கன்னா 7,000 to 8,000 வரும். ஓகே, அந்த இன்ஜெக்ட் பண்ணி தென் வந்து 2 வாரம் 3 வாரம் வந்து எம்சில இருப்பேன். ஸோ வேலை செய்யறது எம்சில இருந்தாலும் நமக்கு பிரச்சனை. ஸோ பல பிரச்சனை தாண்டி தான் வந்திருக்கணும். ஓகே, ஸோ அப்ப இது மாதிரி 8 வருஷம் இருக்கிறப்ப எனக்கு இடைப்பட்ட காலத்துல நான் வந்து இதெல்லாம் பாக்குறப்ப டிக்டாக்ல நான் பாக்குறப்ப தான் வந்து சாக்ஸ் போட்டா அது இந்த பேண்ட்ஸ் போட்டா உடம்புலாம் நல்லா போகுது, வலி நல்லா போகுது கேள்விப்பட்டு நான் வந்து நம்பல. எப்படி மெடிக்கல்லே எவ்வளவு இது இருக்கு, எப்படி சாக்ஸ் போட்டாலோ இல்ல பேண்ட்ஸ் போட்டாலோ சரியா போகும் அப்படின்னு சொல்லி நான் நம்பல. அப்புறம் நானே போய் எல்லாம் கேட்டு தெரிஞ்சு நானே கன்ஃபார்ம் பண்ண பிறகு சரி போட்டு பார்ப்போம் அப்படின்னு வாங்கி போட்டு பார்த்தேன். போட்டு ஒரு வாரத்திலேயே எனக்கு இருந்த வலி போயிடுச்சு. அதாவது முதல்ல சாக்ஸ் தான் போட ஆரம்பிச்சேன். வெறும் சாக்ஸ் தான். அந்த சாக்ஸ் போட்டு ஒரு வாரத்துல எனக்கு வந்து பேக் பெயின் நல்லா போயிடுச்சு. அப்புறம் எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாச்சு. ஓகே, எப்படி இந்த பேக் பெயின் நல்லா போச்சு? இல்ல நான் வந்து இந்த வருஷம் போயிட்டு நான் வந்து இன்ஜெக்ட் பண்றது. இந்த பேக் பெயின் நல்லா போனதுனால நான் இன்ஜெக்ட் பண்ண போகல. சோ இதான் என்னோட டெஸ்டிமோனி. ஓகே, தேங்க் யூ so much அங்கிள். தேங்க் யூ.